ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம ₹1 எவ்வளோ ரூபாய் வேணாலும் டொனேஷனாக பே பண்ணலாம். குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம டொனேஷனாக பே பண்ணுறோம்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னதான ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ₹1,00,000 டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை 5 பேரை சுபதமின்றி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் 6 குட்டி லட்டு பிரசாதம், ஒரு பெரிய துப்பட்டா, ப்ளவுஸ் பிட் பிரசாதமாக கொடுப்பாங்க. ₹100 ஃப்ரீயாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவிலேஜஸே நம்ம பேரில் நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் டைம் இருக்கும். இதே ஜாயின் டோனரோட சேர்த்து பே பண்ணுறோம், இல்லை கம்பெனி பேரில் டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா 20 இயர்ஸுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாமே நம்ம பேரில் டொனேஷன் பே பண்ணுறோன்னா நம்ம கூட சேர்த்து 4 பேரை மொத்தம் 5 பேருக்கு தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். ஜாயின் டோனராக நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா மெயின் டோனர், ஜாயின் டோனர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. கூட ஒரு 3 பேரை சேர்த்து நம்ம தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங்னு பார்த்தா 5 பேர் தான். டோனரோட சேர்த்து கூட சேர்க்குறவங்கள ஒரு குறிப்பிட்ட டைம் டேஸ் கேப்பில் நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் ஜென்ரலாக டோனர் தர்ஷன் எல்லா நாட்களையுமே இருக்கும். ஈவன் வைகுண்ட துவார தர்ஷனம், பிரம்மோற்சவம் மாதிரியான நாட்களில் கூட நம்ம தர்ஷன் புக் பண்ணுற இந்த 5 பேரில் யார் பேரில் வேணாலும் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவிலேஜஸ் 1,00,000 5 லட்சம் வரைக்கும் நம்ம டொனேஷனாக பே பண்ணுறப்போ கிடைக்கும். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் நம்ம டொனேஷனாக பே பண்ணுறப்போ இதே ப்ரிவிலேஜஸ் வருஷத்தில் 3 முறை கொடுப்பாங்க. அதாவது 3 முறை சுபதம் வழி தரிசனம், 3 முறை நம்ம அதற்குண்டான ₹100 ரூம் புக் பண்ணிக்கலாம். சேம் தான் 5 பேருக்கு ஒரு முறையும் டோனரோட சேர்த்து. இதே டொனேஷன் நம்ம 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னா வருஷத்துக்கு 3 முறை விஐபி பிரேக் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. டோனார்க்குன்னு இருக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸே வேறு. அண்ட் ₹1000 ரூம் புக் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. 25 லட்சத்துக்கு மேலே போகிறப்போ அதற்குண்டான ப்ரிவிலேஜஸும் மாறும். டிடிடி போர்ட்டலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு என்ன ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 1 lakh டொனேஷன் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம பே பண்ணுறோம்னா அதற்குண்டான ப்ரிவிலேஜஸ். இதே 1,00,000 பிரணாதானா ட்ரஸ்ட்டில் அப்பானா ஹிருதயா ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு 1,00,000 நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா 1,00,000 பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டொனேஷன் 5 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ₹500 ஒருத்தருக்கு ஈச்சுன்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன 1,00,000 ப்ரிவிலேஜஸ்க்கு நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டுக்கு எதுவும் பே பண்ண வேண்டாம். பட் அப்பானா ஹிருதயா ஸ்கீமில் நீங்கள் 1,00,000 டொனேஷன் பே பண்ணுறீங்கன்னா டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேட் சூஸ் பண்ணி நம்ம தர்ஷன் டிக்கெட் ₹500 ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 பேருக்கு தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் போகிறாங்கல்ல அவங்களோட அனுமதிப்பாங்க. அண்ட் இந்த ப்ரிவிலேஜஸ் 1 டைம் ப்ரிவிலேஜஸ். அப்பானா ஹிருதயா ஸ்கீமில் நம்ம 1,00,000 டொனேஷன் பே பண்ணி அதற்குண்டான தர்ஷனத்துக்கு ₹500 பே பண்ணுறப்போ ஒரு டைம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் அவங்க தர்ஷனத்துக்கு போகிறப்போ இந்த ஸ்கீமில் புக் பண்ணுறவங்களையும் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. அப்பானா ஹிருதயா ஸ்கீம் ட்ரஸ்ட்டில் நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ அந்த அமௌண்ட்டை டிடிடி குழந்தைங்களோட ஹார்ட் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. துவார தரிசனத்துக்கு இதற்குண்டான தர்ஷன் ஓப்பன் பண்ணல. பட் மற்ற டேட்ஸுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் வேணும்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தர்ஷன். பட் நமக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி எப்போ தெரியும் அப்படின்னா டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ 1,00,000 டொனேஷனே 2 விதமாக நம்ம பே பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரிவிலேஜஸ்லாம் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம ₹1,00,000 பே பண்ணுறப்ப வரும். செகண்டாக இப்போ சொன்ன இந்த அப்பானா ஹிருதயா ஸ்கீமில் நம்ம 1,00,000 பே பண்ணுறோம் அப்படின்னா ₹500 நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கும் பே பண்ணணும். ஒரு முறை விஐபி பிரேக் தர்ஷனில் நம்மளை திருப்பதி பெருமாளை கிட்ட தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் இந்த அப்பானா ஹிருதயா ஸ்கீமில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா அவசியம் டிடிடி கஸ்டமர் கேரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பே பண்ணல, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா ஷேர் பண்ணுறேன். ஒரு டைம் தான் நம்ம விஐபி பிரேக் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். அப்பானா ஹிருதயா ஸ்கீமில் நம்ம 1 lakh டொனேஷன் பே பண்ணுறப்போ 5 பேரை நம்ம தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது அப்பானா ஹிருதயா ஸ்கீமில் டொனேஷன் பே பண்ணி சுவாமி தர்ஷனம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். புக் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு தவிர
மற்ற நாட்களுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் அவைலபிலிட்டி நமக்கு எப்போ தெரியும்னா டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்து நேற்று கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 19,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறதா காலையில் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,202 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.04 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,864 பேர். மார்ச் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் அடுத்த வாரம் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லேருந்து எவ்வளோ நேரம் தர்ஷனத்துக்கு ஆறுதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.